Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பெட்ரூமில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். இது வந்து 3 BHK அப்பார்ட்மெண்ட். இது வந்து பெட்ரூம் 3 கெஸ்ட் பெட்ரூம். இந்த கெஸ்ட் பெட்ரூமில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இதில் வந்து பெட்டு வந்து பண்ணியிருக்கோம், வார்ட்ரோப், அதுக்கப்புறம் வந்து ஸ்டடி யூனிட் வந்து பண்ணியிருக்கோம். ஃபால் சீலிங் வந்து இதில் எதுவுமே வந்து நம்ம பண்ணலை. மாஸ்டர் பெட்ரூமுக்கும் கெஸ்ட் பெட்ரூமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்சியேஷன்றது வந்து உங்களுக்கு வந்து அதோட லைட்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பெட்டர் லுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபால் சீலிங் வந்து போட்டுக்கோங்க. இல்லை எனக்கு பேசிக்காகவே வந்து வெறும் வுட் ஒர்க் வந்து நீங்கள் பண்ணிங்கனாலே போதும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து ரெஃபரன்ஸுக்காக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இந்த பெட்ரூம் 3 இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிட்ஸ் பெட்ரூம் வந்து பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து கெஸ்ட் பெட்ரூம் 3. இந்த பெட்ரூம் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா காட் வந்து ஒரு ஸ்மால் சைஸ் வந்து போட்டிருக்கும். இது வந்து ஒரு 2 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும். பட் ஏன்னா இது வந்து ஒரு ஆளுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பெட் வந்து மேக் பண்ணது. இதில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்டடி யூனிட், அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து இதில் வந்து பண்ணியிருக்கோம். ஸ்டடி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும். அதுக்கப்புறம் புக் செல்ஃப் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதுக்கு ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து கொடுத்துருக்கோம். இந்த 3 பெட்ரூமில் வந்து எந்த மாதிரி டிசைன் வந்து கொடுத்துருக்குமோ சேம் அதே மாதிரி தான். டிசைன் வந்து சேம் தான். லேமினேட்ஸ் அதுக்கப்புறம் கலரில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து 2 கேபினெட்ஸ். இது சிங்கிள் வந்து வார்ட்ரோப். அது இந்த சிங்கிள் வார்ட்ரோப்பில் வந்து பார்த்திங்கன்னா 2 கேபினெட்ஸ்ன்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து இதில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இதில் வந்து லாஃப்ட் யூனிட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து எந்த ஃபால் சீலிங் வந்து நம்ம எதுவுமே வந்து யூஸ் பண்ணலை. அதனால் உங்களுக்கு வந்து ஒரு டார்க் ஃபீலாக வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். அது இல்லாமல் என்னென்னா யூஸ் பண்ணுற லேமினேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டார்க் கலர். இன்னும் டார்க்காக வந்து பார்த்திங்கன்னா ஆகிடும். இன்னும் வந்து உங்களுக்கு லைட்டிங் வந்து இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். பட் என்னென்னா இந்த மாதிரி ஃபால் சீலிங் வந்து பண்ணாமல் இந்த மாதிரி டியூப் லைட்ஸ் வந்து பேசிக்காக வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே இடத்துல மட்டும்தான் பிரைட்னஸ்ன்றது வந்து இருக்கும். அப்படியே போக போக லாங் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க் ஃபீலான்றது வந்து இருக்கும். இதுதான் கெஸ்ட் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருப்பேன். இது ஆக்சுவலாக வந்து பெரிய காட் வந்து கிடையாது. சின்ன காட்னால வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து பெருசாகவே இருக்கும். நான் ஃபஸ்ட்டு வந்து காட் வந்து காமிச்சிடுறேன், அதுக்கப்புறம் வார்ட்ரோப்லாம் வந்து காமிக்கிறேன். காட்டோட பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் போர்டு வந்து கொடுத்துருப்போம். அதுக்கு பெட்டு போடுற மாதிரி வந்து ஸ்பேஸ் வந்து கொடுத்துருப்போம். இதுவும் வந்து ஹைட்ராலிக் தான். இது வந்து நடுவில் வந்து ஒரு பார்ட்டிஷன் வந்து கொடுத்துருப்போம். 2 சைடு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி. நீங்கள் இது வந்து க்ளோஸ் பண்ணும்போது கூட சேம் அதே மாதிரி தான். கிட்ஸ் பெட்ரூம்லேயும் மாஸ்டர் பெட்ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்பீங்க. சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் கம்ப்ளீட் ஃபினிஷிங்ன்றது. இதோட பெட்டுன்றது வந்து ஹைட்ராலிக் தான். பேசிக் வந்து பாக்ஸ் வந்து நம்ம பண்ணிவிட்டு அதில் வந்து ஹைட்ராலிக் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அதுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா பெட்டு வந்து டேரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட ஹெட் போர்டுன்றது வந்து தனியாக வந்து மேக் பண்ணுவோம். இதோட ஹெட் போர்டு வந்து நம்ம ஃபேக்ட்ரியில் பண்ணும்போதே பண்ணிடுவோம் தனியாக வந்து. அதுக்கப்புறம் இதோட ஃபோம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனியாக அடிஷ்னலாக வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு தான் வந்து ஒட்டுவோம். ஒரு பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து வரும். இதோட ஹெட் போர்டு டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் வால் ஒட்டி வந்து நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா இப்படி தான். இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் இந்த சைடு கூட இழுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து மூவபிள் தான். நீங்கள் எப்படி இருந்தாலும் கூட மாற்றிக்கலாம். இது வந்து வார்ட்ரோப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க் லேமினேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து ஃபுல்லாக வந்து மேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா மேட், ரொம்ப மேட்டாக இருக்கும். நான் டோர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோட கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஹேங்கிங் ஸ்பேஸ் வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருப்போம். ஒரு சைடு வந்து ட்ராஸ், இன்னொரு சைடு வந்து ட்ராஸ் வந்து கொடுத்துருப்போம். இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடுமே வந்து ட்ரா வந்து கொடுத்துருப்போம். 3 வார்ட்ரோப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. ஆல்ரெடி வந்து நான் சொன்னதான் நிறைய வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஃபுல்லாக வந்து எல்லா ட்ராவும் ஓப்பன் பண்ணுற அவசியம் கிடையாது. வீடியோட லென்த்தை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிடும்.
கீழேருந்து மேலே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ப்ளைவுட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவர்ன்றது வந்து பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃப்ரண்ட்டில் கூட உங்களுக்கு வந்து யூனிக்காக வேணும், அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் லுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளாஸ்ன்ற மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். இல்லை கிளாஸ் வேணாம் அப்படின்னும் போது இந்த மாதிரி வந்து ப்ளைவுட் ட்ராய்ட்ஸ் வந்து கொடுக்கும்போது அதோட கம்ப்ளீட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். மேலே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் லாக்ன்றது வந்து கொடுத்துருக்கும். நார்மலாக மேலே வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கிங் ஸ்பேஸ் தான். பட் என்ன இது எல்லாமே வந்து மூவபிள் தான். நீங்கள் என்ன எடுத்துக்கலாம், திருப்பி வேணான்னா கூட நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம், வேணான்னா அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் நார்மலாக ஹேங்கிங் ஸ்பேஸாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதே லேமினேட்ஸ் தான், கிரே கலர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருப்போம். கீழே வந்து டார்க் கலரில் இருக்கும், மேலே வந்து பார்த்திங்கன்னா கிரே கலரில் இருக்கும். இந்த வார்ட்ரோப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்டே வெளியில் வந்து வராது. ஏன்னா இந்த பில்டிங்கோட டிசைனே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வார்ட்ரோப் வந்து போடணும் அப்படின்றது வந்து டெப்த்து வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டெப்த்துக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேபினெட்ஸே வந்து பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே வந்து டோர்ன்றது வந்து போட்டிருக்கோம். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கீழே பேஸ் யூனிட்டில் வந்து 2 நாப்ஸ் வந்து கொடுத்துருப்போம். இதில் வந்து 2 ட்ராவர்ன்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்போம். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 8 மாடல் பாக்ஸ்ன்றது வந்து கொடுத்துருப்போம். மேலே அப்பர் யூனிட்டில் வந்து 2 டோர்ஸ் வந்து கொடுத்துருப்போம். இதில் வந்து கிளாஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து கொடுக்காம ஃபுல்லாகவே லேமினேட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். அதில் இருக்கிற ஹேண்டில்ஸோட நாப்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த ஸ்டடி யூனிட்டுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நாப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 டோர்ஸ்ன்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்போம். மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட் கிரே ஃபினிஷிங் இருக்கும், கீழே வந்து பார்த்திங்கன்னா டார்க் கலர்ன்றது வந்து இருக்கும். இதில் இருக்கிற ஹேண்டில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக்கிஷாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்போம். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 8 இன்ச்சஸ் கிட்ட வந்து அதோட ஃபினிஷிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த நாப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 இன்ச்சஸ் அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம்ஸில் என்னென்ன பார்த்துருக்கீங்களோ சேம் அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருப்போம். இது ஃபுல்லாகவே வந்து மிரர். இந்த மிரரு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ட்ராவர்ன்றது வந்து கொடுத்துருப்போம். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் ஸ்டோரேஜ் யூனிட்ன்றது வந்து கொடுத்துருப்போம். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அதோட டிசைன் வந்து பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து அப்படியே லாஃப்ட் யூனிட்டில் வந்து பார்க்கும்போதுலாம் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் லைட் கிரே கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். லாஃப்ட் யூனிட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஸ்டோரேஜ் தான். அதில் வந்து நம்ம பாக்ஸ் ஒர்க்கெலாம் எதுவுமே வந்து பண்ண போகிறது கிடையாது. இதில் வந்து பாக்ஸ் ஒர்க் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கேபினெட்ஸ்லாம் வந்து இங்கேருந்தே அந்த சைடெலாம் வந்து தள்ள முடியாது. அதனால் ஒரே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருந்துடும். அதோட டெப்த்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபீட்ன்றது வந்து கொடுத்துருப்போம். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோவில் வந்து நிறைய வீடியோலாம் வந்து சொல்லியிருப்பேன், முடிஞ்ச வரைக்கும் வந்து ஃபால் சீலிங் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து டார்க் லேமினேட்ஸ்லாம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபால் சீலிங் வந்து நீங்கள் பண்ணாமல் வெறும் பேசிக்காக வந்து ஒரு டியூப் லைட் வச்சு நீங்கள் பண்ணுறீங்கனால உங்களுக்கு வந்து ஒரு டார்க் ஃபினிஷிங்காகவே வந்து இருக்கும். நீங்கள் இதில் வந்து இன்டீரியர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமில் வந்து என்ன ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களோ சேம் அதே மாதிரி தான் இதுலேயும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த வீடியோவும் இந்த வீடியோவும் வந்து பாருங்கள், அவ்வளோ டிஃப்ரென்சியேஷன்றது வந்து இருக்கும். ஏன்னா லைட்டிங் வந்து இல்லாமல் இந்த மாதிரி டார்க் லேமினேட்ஸ்லாம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி போடுறீங்க அப்படின்னா இன்னொரு ரூம்ன்றது வந்து டார்க்காகவே ஆகும் தவிர உங்களுக்கு வந்து பிரைட்னஸாகவே வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.